வணக்கம். நம்ம லாஸ்ட் சைல்ட் லேபர் பற்றி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சைல்ட் லேபரில் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். காசஸ் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன, டைப்ஸ் என்ன, கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன, கண்ட்ரோல் மெஷர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன சேலஞ்சஸ் என்ன, அப்புறம் சைல்ட் லேபர் பாலிசி என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 பற்றி நம்ம பார்த்தோம். 2018 அமெண்ட்மெண்ட்டும் பார்த்தோம். ஸோ 2009 ஆக்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து 9 ஆக்ட்லேயே வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எல்லா குழந்தைக்குமே வந்து கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப் டு த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ். ஓகே, ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு கம்பல்சரியாக அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஆர்டிகல் 21A படி அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்த்து தான் ஆகணும்னா சேர்க்குற அளவுக்கு இங்கே ஸ்கூல்ஸ் இருக்கணும். கரெக்ட். ஸோ ஒன்று நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலன்னா உங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்லேயே வந்து குழந்தைங்கள சேர்க்கலாம். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் வந்து அவங்களோட சீட்ஸில் 25% அவங்க ஒதுக்கி வச்சிடணும் ஃபார் எக்கனாமிக்லி அண்ட் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்ட் பீப்புள். ஸோ இவங்களுக்காக மட்டுமே நீங்கள் 1/4 ஆஃப் த சீட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் அலோகேட் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்டோட இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம சைல்ட் லேபர் இதோட நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம், பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டி நமக்கு தெரியும், அது ஒரு எல்லா ப்ராப்ளமில் அது ஒரு பேசிக் காஸாக இருக்குது. நீங்கள் எனி ப்ராப்ளம் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் இதுதான் வந்து ஒரு ப்ரைமரி காஸாக இருக்கும். அண்ட் இதுக்கே ஒரு ப்ரைமரி காஸ் என்னென்னா பாப்புலேஷன். ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ட்வைண்டுன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம பாவர்ட்டியோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ பாவர்ட்டினா என்னென்னா த ஸ்டேட் ஆஃப் நாட் ஹேவிங் இனஃப் மனி டு மீட் யுவர் பேசிக் நீட்ஸ். ஓகேங்களா? அவங்களோட ஃபுட், க்ளோதிங், ஷெல்டர், இது மூணுமே வந்து இன்டிஸ்பென்சபிள். கரெக்ட். இது மூணுமே வந்து இல்லாமல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, இது கூட அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா அவங்கள தான் நம்ம பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லை, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட் இல்லை, நம்ம ரோட்லலாம் நம்மக்கிட்ட பெக்கரிலலாம் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 செட்டு ட்ரெஸ் இருக்குன்னா அவங்கக்கிட்ட அந்த ஒரு செட்டு ட்ரெஸ் கூடவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு அடுத்த வேளை ஃபுட், நமக்கு வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்கும் நமக்கு தெரியும், பட் அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடுன்றதே இல்லை. ஸோ நமக்குலாம் வீடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இங்கேருந்து பஸ் ஏறணும்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் லேண்ட் ஆகிறோம், பட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடமே இல்லை, ஒரு டெஸ்டினேஷனே இல்லை. ஸோ இது மூணுமே இல்லைன்னா அவங்கள தான் நம்ம வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கோன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாவர்ட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டைப்ஸ். ஓகேங்களா? இங்கே நான் கொடுத்துருக்கிறதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா சிச்சுவேஷனல் பாவர்ட்டி, ஜெனரேஷனல் பாவர்ட்டி. ஸோ சிச்சுவேஷனல் இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் பேராக படிக்கணும். ஓகே, சிச்சுவேஷனல் ஜென்ரல், அப்புறம் ஆப்சல்யூட் ரிலேட்டிவ், அர்பன் ரூரல். ஸோ இவங்க எல்லாமே வந்து கோட்வைண்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்படி தான் படிக்கணும். ஸோ சிச்சுவேஷன் என்னென்னா நீங்கள் வந்து பரம்பரையாக ரொம்ப ஏழை அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ திடீர்னு சப்போஸ் உங்களுக்கு ஒரு லாஸ் ஆகிடுச்சு, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு டிசாஸ்டரில், இப்போ நம்ம பார்த்தோம் டர்க்கியில் திடீர்னு ஒரு நாள் நைட்டாக எல்லா பில்டிங்ஸும் விழுந்துருச்சு. கரெக்ட். எர்த்குவேக்கில். ஸோ அப்படி என்ன ஆகும், அவங்க அது வரையும் அவங்கக்கிட்ட அவ்வளோ சொத்து இருந்துச்சு, அவங்களுக்கு இப்போ திடீர்னு எதுவுமே இல்லை. இப்போ அங்கேயே டர்க்கிக்கே நம்ம போகணும். இங்கே நம்ம டிசம்பர் மாதம் நம்ம புயல்லே நம்ம எத்தனை பேர் அடிபட்டு இருப்பாங்க, எத்தனை பேருக்கு தி லாஸ் தியர் லைவ்லிஹுட். ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா அது வரையும் நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கும். சில பேருக்கு காரெல்லாம் அடிச்சுட்டு போனதை நம்ம பார்த்தோம், சில பேர் வீடெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது ஸோ அந்த இன்ஸ்டன்ஸில் திடீர்னு அவங்களுக்கு வறுமை சூழ்ந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம சிச்சுவேஷன் பாவர்ட்டின்னு சொல்கிறோம். இதுவே ஜெனரேஷனல் பாவர்ட்டினா அவங்க அப்பா அம்மாவும் அதே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களும் அதே மாதிரி இருக்காங்க, அவங்களால அங்கேருந்து மீண்டு வரவே முடியல, அடுத்த ஸ்ட்ராட் ஆஃப் த சொசைட்டிக்கு அவங்களால போகவே முடியலன்னும் போது அதை தான் வந்து ஜெனரேஷனல் பாவர்ட்டின்னு சொல்கிறோம். அவங்க காலங்காலமாக அதே வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, அவங்களால படித்து முன்னேற முடியல, ஒரு உழைச்சி முன்னேற முடியல, உழைச்சாலும் அதே இடத்துல வட்டி கட்டிட்டு அதே அந்த லோனை அடைச்சிட்டு இப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஜெனரேஷனல் பாவர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டினா, ஆப்சல்யூட்னா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நீங்கள் உண்மையாகவே பாவம். ஸோ உங்ககிட்ட வந்து பேசிக்கான நீட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸே இல்லைன்னா அதை தான் நம்ம ஆப்சல்யூட் பாவர்ட்டின்னு சொல்கிறோம். ரிலேட்டிவ் பாவர்ட்டினா உங்ககிட்ட கொஞ்சம் இருக்குது, பட் அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது உங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உங்ககிட்ட சில பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருக்குது, பட் அதை தாண்டி ரொம்ப
அடுத்த லெவலுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ இது இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அர்பன் பாவர்ட்டி, ரூரல் பாவர்ட்டி. ஸோ அர்பன் பாவர்ட்டின் போது ரூரலில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 10,000 ஒரு மாதம் இருந்தாலே யூ கேன் லிவ் அ வெரி லக்ஸூரியஸ் லைஃப். ஓகேங்களா? பட் சிட்டியில் 10,000 வச்சுட்டு நம்மளால் ஒரு ஆக்சுவலி ஒரு 5 நாள் 6 நாள் தான் நம்மளால் ஓட்ட முடியும். கரெக்ட். ஒரு 4,000 ரூபாய்க்கு நம்ம மளிகை சாமான் வாங்கினாலே முடிஞ்சு போச்சு. அங்கேயே வாடகை கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், அதுக்கப்புறம் பெட்ரோல் போடணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த 10,000 வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சிட்டியில் நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு டீசெண்டான ஒரு லிவிங் வேணும்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் வேணும். கரெக்ட். ஸோ இப்போ இருக்கிற ஒரு சொசைட்டல் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து நம்ம கோப் பண்ணணும்னா நமக்கு ஒரு 30,000 ஒரு பேசிக். பட் அங்கே 30,000 அங்கே கிடச்சிதுன்னா நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் வேறு லெவல் அங்கெல்லாம். ஸோ இதுதான் வந்து அர்பன் பாவர்ட்டி, ரூரல் பாவர்ட்டி. ஸோ அர்பனில் நீங்கள் ஏழைன்னு நினைப்பீங்க, பட் அதே சம்பளத்தை ரூரலில் போனால் உங்களால் சூப்பராக வாழ முடியும். ரூரலில் உங்களுக்கு அந்த பணம் இருந்தால் போதும், பட் அதே சம்பளத்தை இங்கே வந்து வாங்கினீங்கன்னா உங்களால் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அர்பன் பாவர்ட்டி அண்ட் ரூரல் பாவர்ட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சில பாவர்ட்டி டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டெப்த்தாக நீங்கள் படிக்கணும்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா பாடிலி பாவர்ட்டி. உங்ககிட்ட எல்லாமே இருக்குங்க, பணம் இருக்குது, உங்ககிட்ட நல்லா கார் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் உங்கள் உடம்புல எதுனோ பிரச்சனை. ஓகே, இப்போ நிறைய நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் பணக்காரங்களாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட அவ்வளோ சொத்து இருக்குது, அவ்வளோ பெலேஷியல் பில்டிங்ஸ் இருக்குது, நிறைய ஸ்போர்ட்ஸ் கார்லாம் இருக்குது. ஆனால் அவங்களாம் இப்போ நம்ம தோழா படத்துலலாம் கூட பார்த்துருப்போம், அவர்கிட்ட 10 கார் வெளியே நிற்கும், 10மே வந்து பெரிய வேறு மாதிரி கார்டு. ஆனால் அவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒன்று ஏற்றிட்டு போவாங்க. ஸோ ஏன்னா அவரோட ஃபிசிக்கல் பொசிஷனுக்கு அவர் அதுதான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பாடிலி பாவர்ட்டி. ஸோ உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் அனுபவிக்க உங்ககிட்ட ஹெல்த் இல்லை. அண்ட் தட் இஸ் ப்ரிசைஸ்லி வை வி சே ஹெல்த் இஸ் த ரியல் வெல்த் அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நல்லா நிற்கிறீங்க, நல்லா நடக்கிறீங்க, பேசுகிறீங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுது, காது கேட்குதுன்னா உங்களை மாதிரி ரிச்சான பர்சன் யாருமே கிடையாது. பட் இதெல்லாம் நம்ம வந்து we have taken this for granted. So இந்த bodily poverty is a major type of poverty which we just overlook. அது அப்படி பண்ணவே கூடாது. We should not overlook our bodily wealth. ஓகேங்களா? ஸோ அதான் bodily povertyனா உங்கள் health is not cooperating. உங்ககிட்ட எவ்வளோ சொத்து வேணா இருக்கலாம், உங்ககிட்ட எவ்வளோ பணம் வேணா இருக்கலாம், பட் உங்களோட ஹெல்த் உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் ஏழை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் ப்ரிசைஸ்லி வாட் இஸ் பாடிலி பாவர்ட்டி. ஸோ மென்டல் பாவர்ட்டின்னு என்ன, அதே தான். உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, பட் நீங்கள் கோமாவில் போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து எல்லா பணமும் இருக்குது, ஆனால் உங்களால் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டை 10 வருஷம் உங்களால் வச்சு இது பண்ண முடியும், ஒரு நாளைக்கு அவ்வளோ 1000 கொடுத்து உங்களால் இது பண்ண முடியும், அந்த பெட்டில் தங்க முடியும். பட் அதனால் என்ன, நீங்கள் பெரிய ஆளா? இல்லவே இல்லையே. உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நடந்துட்டு நின்றுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னா அவர் தானே உங்களை விட பெரிய ஆள். பிகாஸ் அவரால் பண்ண முடிஞ்சது உங்களால் பண்ண முடியலையே. அவர் எடுத்து சாப்பிட்றாரு, உங்களுக்கு அதெல்லாம் இல்லை, எல்லாம் ட்ரிப்ஸ் வழியாக போகுதுன்னா அப்போது நீங்கள் எப்படி அவரை விட பணக்காரன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு பேசிக்கான ஒரு நீடே இல்லையே, உங்களுக்கு பேசிக்கான ஒரு என்ன சொல்கிற ஒரு அட்வான்டேஜே உங்களுக்கு இல்லையே, கடவுள் அதை உங்களுக்கு கொடுக்கலையே. அப்படின்னா அங்கே நீங்கள் ஏழையாக தான் இருக்கீங்க. ஓகே, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கலாம், உங்ககிட்ட நீங்கள் அவ்வளோ பெரிய பாஷான ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கே 30,000 நீங்கள் பெட்டு கொடுத்து அவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆனால் பக்கத்தில் ஒருத்தவங்க சாதா ஒரு ஆள், அவங்க அவ்வளோ பணம் கூட இல்லை, பட் அவங்களால நிற்கிறாங்க, நடக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்கன்னா அவங்க உங்களை விட பணக்காரனா இல்லைன்னா கூட அந்த இடத்துல நீங்கள் அவங்கள விட ஏழையாக தான் இருக்கீங்க. ஸோ தட் இஸ் மென்டல் பாவர்ட்டி. உங்களுக்கான மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லை, அந்த ஏஜ்க்கான ஒரு மென்டல் ஹெல்த் இல்லை, மென்டல் மெச்சூரிட்டி இல்லை, அதெல்லாம் தான் மென்டல் பாவர்ட்டி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் பாவர்ட்டி. ஸோ லேக் ஆஃப் கம்மிங் டுகெதர், விச் மீன்ஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு யாருமே கூட எதுவுமே இல்லை, நீங்கள் வாட தனியாக ஒரு செக்லூடடான ஒரு ஐசோலேட்டட் வாழ்க்கை வாடுறீங்க அப்படின்னா you have nobody to talk to, you have nobody to interact with, you have nobody to socialize. அப்படின்னா you are lacking on something. Correct? Because as humans we are all social beings. நம்ம human beings தாண்டி we are all social beings. Correct? ஒரு பிறந்த குழந்தை வளர்க்கணுன்னா அதுக்கு ஒரு 5-6 பேர் தேவைப்படுது. கரெக்ட்? அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்குமே அதுக்கு we need people here. அந்த குழந்தை பிறந்தோன்னா அது அப்படியே வளர்ந்துடாது. அனிமல்ஸ் அப்படி கிடையாது இல்லை. அனிமல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த ஒரு 2 மணி நேரத்தில் அது எழுந்து ஓடலாம் ஆரம்பிக்கும். கரெக்ட்? ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 10 மாதம் அப்படியே இருக்கணும், அதுக்கு திரும்பி படுக்கணும், இப்படி படுக்கணும், அப்படி படுக்கணும், அப்புறம் தான் தவழணும், அப்புறம் தான் நடக்கணும்.
இது எல்லாத்துக்குமே வந்து கூட 4 பேர் வேணும். அந்த 4 பேர் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. தட் இஸ் ஹவ் வி ஆர் டிசைன்ட். வி ஆர் ஆல் சோஷியல் பீயிங்ஸ். அப்படி இருக்கும்போது உங்களுக்கான ஒரு சொசைட்டி இல்லை, உங்களால் 4 பேர்கிட்ட பேச முடியல, அவ்வளோ செக்லூடட் லைஃப் இருக்குது. ஆனால் பங்களோ மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது, அவ்வளோ பெரிய 3 டயர்ட் ஹவுஸ் இருக்குது, 3 டயர்டு 30 டயர்ட் ஹவுஸே இருக்குது, 10 காரும் இருக்குது. ஆனால் பேச்சு துணைக்கு யாருமே இல்லைன்னா we'll go madங்க. That's how we are. ஸோ இதுதான் வந்து கல்ச்சுரல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி. ஸோ இது வந்து இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஸோ உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை இருக்குது, இதெல்லாமே வந்து இட் இஸ் யோர் ஓன் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் இட் இஸ் யோர் ஓன் டெசிஷன். ஸோ அப்படி எதுவுமே இல்லை, உங்களுக்கு வந்து யூ டோ நாட் ஹாவ் ஃபேத் இன் த formation of universe, the reason behind it or anything for that matter. ஸோ அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். பொலிட்டிக்கல் பாவர்ட்டினா என்னென்னா there is lack of understanding how a system works. ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஓகே 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு, அவ்வளோதான், 10,000 ரூபாய் கொடுத்தா இவருக்கு ஓட்டு, சின்னத்தில் ஒரு குத்து இவருக்கு ஒரு குத்து, அப்படி இருந்துச்சுன்னா that is called political poverty. ஸோ உங்களுக்கு தெரியணும் ஆக்சுவலி என்ன ரீசன் இருக்குது, என்ன நம்ம நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாங்க, ஒரு 30 ப்ராப்ளம் எழுதிட்டு. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், நான் வந்து இந்த கான்டெஸ்ட்லேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னா. ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை நீ எழுதியிருக்கே 30 ப்ராப்ளம், இதுதான் என்னோடய அரசியலோட ஆணி வேறு, நான் இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டா அப்புறம் மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க, அப்புறம் நான் கொடுக்குற 1000 ரூபாய் அவங்களுக்கு தேவைப்படாது, அப்புறம் அவங்க ஏன் எனக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் தீர்க்க மாட்டேன், இந்த 30 ப்ராப்ளம் அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும், அதை நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன், அப்போ தான் அவங்க எங்களை கும்பிடுவாங்க, அப்போ தான் அவங்க திருப்பி ஓட்டு போடுவாங்கன்னா திஸ் இஸ் ப்ரிசைஸ்லி ஹவ் கவர்மெண்ட் ஒர்க்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முன்னேறி வரணும் அப்படின்னா நமக்கு அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும், ஒரு அவேக்கனிங் வேணும். ஸோ இதுக்காக தான் நிறைய லீடர்ஸ் இன்னைக்கு வரையுமே நிறைய லீடர்ஸ் போராடுறாங்க, நிறைய லீடர்ஸ் இதை பற்றி நமக்காக பேசிகிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் சொசைட்டல் பாவர்ட்டி. ஸோ இதுவும் கல்ச்சுரல் பாவர்ட்டி மாதிரி தான். ஸோ தேர் இஸ் லேக் ஆஃப் சோஷியல் அஃபிலியேஷன், lack of social connection, so you don't talk to people, you don't meet people, and how that works, அது அப்படி இருக்கவே முடியாதுல்ல. ஒருத்தவங்க ஒரே வீட்லேயே அப்படியே ஒரு 10 நாள் வாழ சொல்லுங்களேன், அது ரொம்ப கஷ்டங்க. அவங்களே வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி வாழணும், அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ we need people to talk toங்க. அப்படி அந்த மாதிரி if we do not have such people, நம்ம உண்மையாகவே ஏழை தான். நீங்கள் என்ன தான் பெரிய ஒரு பேலஷியல் லைஃப்பில் இருந்தாலுமே if you do not have people to talk to, if you do not have people to converse with, நீங்கள் you are lacking on something, நீங்கள் ஏழை தான், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து சொசைட்டல் பாவர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம காசஸ் ஆஃப் பாவர்ட்டி பார்க்கலாம். ஸோ பாவர்ட்டிக்கு பேசிக் காசஸ் என்ன, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பாப்புலேஷன் ஒரு பெரிய காஸ். அவ்வளோ பேர் பிறந்துகிட்டே இருக்காங்க, அவ்வளோ ரிசோர்ஸஸ் இல்லை நம்ம நாட்டில், அவ்வளோ ஃபேமிலிக்கிட்ட அவ்வளோ ரிசோர்ஸஸ் இல்லை, நாட்டில் அவ்வளோ இல்லைன்னா அவங்களால அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியல, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலன்னா ஃபேமிலிக்கு பிஸ்னஸ் இல்லை, அவங்களுக்கு பணம் இல்லை. ஸோ அவங்களால என்ன பண்ணுறது, அப்படியே அவங்கள வறுமை வந்து அவங்கள அப்படியே சூழ்ந்துடுது. ஓகே, ஸோ தே ஆர் ஜஸ்ட் என்ட்வர்ல்ட் இன் பாவர்ட்டி. ஓகே, அண்ட் எஜுகேஷன் அது ஒரு பேசிக் ரீசன். பணம் இருந்தால் அவங்கள படிக்க வைப்பாங்க, படிக்க வச்சா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா அவங்க சம்பாதிப்பாங்க. ஸோ சப்போஸ் இப்போ பணமே இல்லைன்னா அவங்களால எப்படி படிக்க வைக்க முடியும், படிக்கவே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும், வேலையே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி பணம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாவர்ட்டி சைக்கிள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எஜுகேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக் ரீசன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வறுமையோட காரணமே. படிப்பில்லை, நிறைய மக்கள் தொகை இருக்குது, அதுக்கான வேலை வாய்ப்பு இல்லை. ஸோ வேலை வாய்ப்பு இல்லைனால அவங்களுக்கு வந்து பணம் இல்லை. கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. தி ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, மேபி இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கல, ஸோ இவங்களுக்கு கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ண முடியல. அண்ட் ஸோ தட் ரிசல்ட்ஸ் இன் பாவர்ட்டி. ஓகே, அண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் அ மெயின் திங். ஸோ நமக்கு தெரியும், ஸோ அக்ரிகல்ச்சர் தான், வி ஆர் அன் அக்ரிகல்ச்சர் நேஷன். அந்த அக்ரிகல்ச்சரே இப்போ வந்து ரொம்ப வந்து மான்சூன் பேஸ்டாக, அது நம்ம இன்னும் வந்து ரொம்ப டெக்னாலஜி பேஸ்டாக நம்ம கொண்டு வரல. கரெக்ட்.
நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் we are just in the என்ன சொல்கிறது, விச் ஜஸ்ட் இந்த அமெச்சூர் ஃபேஸில் இருக்கும். ஸோ அது இன்னும் நம்ம இன்னும் கமர்ஷியலைஸ் ஆக்கி இன்னும் அது பெரிய டேர்மாக பண்ணுறதுக்கு we need some time. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் ரீசன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டும் வந்து நமக்காக நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதை தாண்டி நம்ம எல்லாரையுமே அட்ரெஸ் பண்ணுறது, இப்போ பாப்புலேஷன்லாம் நம்ம எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? கவர்மெண்ட் ரூல் தான் போட முடியும். எல்லார் வீட்லேயும் வந்து அவங்க இப்படி சொல்ல முடியுமா? இல்லை, நீங்கள் இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோ குழந்தைங்க தான் பெற்றுக்கணும், இப்படிலாம் நம்மளால் சொல்லிகிட்டே அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. கரெக்ட். ஸோ வி ஹேவ் டு மேக் அ ரூல் அண்ட் வி ஹேவ் டு அபாய்ட் பை இட். கரெக்ட். ஸோ இவங்க ரூல் போட்டோன்னா வி ஹேவ் டு ஸ்டிக் டு இட் அண்ட் வி ஹேவ் டு ஃபாலோ இட். ஸோ அப்படி நீங்கள் அட்ஹியர் பண்ணலைன்னா அது நமக்கு தான் பிரச்சனை ஆகுன்றது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஸ் citizens we should know that. Okay, and infrastructure is another basic problems. Okay, so நம்ம கிட்ட sufficient ஆன ஒரு infrastructure to provide education to everybody, to every kid, to provide health infrastructure to everybody, to provide employment to everybody. அவ்வளோ லேண்ட் இல்லையே, நம்ம லேண்ட் இத்தினூண்டு லேண்டு தான், பட் இவ்வளோ மக்கள் இருக்காங்க. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும் போது அவ்வளோ லேண்ட் இல்லாதனால we can't occupy and we can't absorb the growing population. கரெக்ட். ஸோ அதனால தான் நிலம் இல்லாதனால தான் அப்படியே அடுக்கடுக்காக 30 மாடி 40 மாடின்னு போயிட்டுருக்காங்க. பட் அவ்வளோ பேர் திருப்பி ரோட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணணும். இதனால தான் திருப்பி அதிகமாக டிராஃபிக் அதிகமாக இருக்குது, பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, கிரவுண்ட் வாட்டர் கம்மியாயிடுச்சு, சாயிலோட ஹெல்த் போயிடுச்சு. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம தான் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் அதை ஸ்லோ டவுன் பண்ணணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ சோஷியல் justice is another important issue for poverty. social justiceனால் நமக்கு தெரியும் இல்லைங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு 2000 இயர்ஸாக, ஒரு 2 மில்லியனியம்ஸாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில பேர் கீழே இருக்காங்க, சில பேர் மேலேயே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே நீங்கள் ஒரே ரூல் போட்டிங்கன்னா இவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அது முடியாது இல்லை. ஸோ ஒரு சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 100 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 100 ரூபான்றது இவருக்கு வந்து இவர் ஆல்ரெடி 500 ரூபாய் சம்பாதிக்கிறார், அவருக்கு 100 ரூபான்றது ஓகே, அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். பட் இவர் வந்து வெறும் 5 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு. இவரை 100 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் 2 பேருக்கும் அந்த 100 ரூபாயில் ஒரே மாதிரி தான் செலவு பண்ணணும், ஒரே மாதிரி தான் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும், ஒரே மாதிரி அதை வச்சு நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா அவரால் முடியாது. நீங்கள் கொடுக்குற 100 ரூபா வச்சு அவருக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் வாங்காமல் இருந்திருக்கும், அதெல்லாம் அவர் வாங்கிப்பார். அவரால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டியை கொடுக்கவே முடியாது. பட் இவர் ஆல்ரெடி ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஸோ அவருக்கு அந்த 100 ரூபான்றது ஒன்றுமே இல்லை, அது ஒரு எக்ஸ்ட்ரா. அவருக்கான பேசிக் நீட்ஸ் அவர் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ அந்த 100 ரூபாய் வச்சு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை அவரால் செய்ய முடியும். ஸோ இவங்க 2 பேருக்குமே ஈக்குவிட்டி தேவை, ஈக்குவாலிட்டி தேவை கிடையாது, ஈக்குவானிமிட்டி தான் தேவை. கரெக்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 2 பேரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, யார் கீழே இருக்காங்களோ, யாருக்கு அதிகமாக தேவையோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே நான் 100 ரூபாய் கொடுத்தா நீ அவர் பக்கத்தில் கூட வர முடியாது, ஓகே நான் உனக்கு 500 ரூபாய் தரேன், ஸோ நீ கொஞ்சம் மேலே வா. 500 ரூபாய் என்னால் மொத்தமாக கொடுக்க முடியாது, ஸோ நான் வந்து அகைன் வந்து உனக்கு 100 ரூபாய் ஒரு வாட்டி, இன்னும் கொஞ்சம் நாளில் 100 ரூபாய், அந்த மாதிரி நான் உனக்கு கொடுத்துட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் மேலே வந்துட்டே இரு. ஒரு நாள் நீங்கள் 2 பேருமே சமமாவீங்க, அப்போ நான் உங்களுக்கு ஈக்குவலாக ரிசோர்ஸஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ நீங்கள் கீழே இருக்கிறவங்கள நீங்கள் தான் புல் பண்ணி மேலே கொண்டு வரணும். பிகாஸ் ஆல்ரெடி இந்த சிஸ்டம் அவங்கள கீழே வச்சிடுச்சு, அவங்க கீழே இருந்தே பழகிட்டாங்க, அவங்களால முடியல மேலே வர்றதுக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸாக தான் பார்த்துருக்கோம்ல, நிறைய சோஷியல் ரிஃபார்மர்ஸ், நிறைய ரெவல்யூஷனரிஸ் இதுக்காக இருந்திருக்காங்க. நீங்கள் ராஜா ராம்மோகன் ராயாக இருக்கட்டும், எவ்வளோ பேருங்க, நம்ம அம்பேத்கராக இருக்கட்டும், எவ்வளோ லீடர்ஸ் நமக்கு ஒரு ஸ்டேட்லேயுமே இந்த மாதிரி ஒரு விஷனரிஸ் இருந்திருக்காங்க. அண்ட் அப்பேரண்ட்லி அவங்களால மட்டும்தான் நம்மளை வந்து இன்றைக்கி இந்த லெவலில் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. கரெக்ட். அவங்க இல்லைன்னா நம்ம இன்னும் அதே நிலைமையில தான் இருந்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களாம் தான் வந்து தேவ் ஆல் லிஃப்டட் அஸ். ஸோ இந்த மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து இன்னும் எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது இன்னுமே நல்லா பெனட்ரேட் ஆகும். பிகாஸ் அவங்க நான் சொன்னேன்ல 2 மில்லியன்ஸ் அவங்க கீழே இருந்திருக்காங்க. அதை வந்து வெறும் 200 இயர்ஸில் உங்களால் எல்லாரையுமே அப்லிஃப்ட் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ இப்போ தான் மெல்லமாக நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தரும் அந்த ஏணி பிடிச்சி ஏறி வந்துகிட்டே இருக்காங்க. டக்குன்னு நீங்கள் ஏணியை தள்ளி விட முடியாது இல்லை. ஓகே, ஸோ தள்ளி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ஏறி வந்தவங்க வந்துட்டாங்க, இன்னும் கீழே இருக்கவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். பிகாஸ் நீங்கள் அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டீங்க இத்தனை இயர்ஸாக. ஸோ இத்தனை thousands of years நீங்கள் டேமேஜ் பண்ணதை வெறும் hundreds of yearsல உங்களால் அது மேலே கொண்டு வர முடியாது.
ஸோ நீங்கள் அதை கொண்டு வரணும்னா இன்னும் நிறைய ரிஃபார்ம்ஸ், நிறைய எஃபர்ட்ஸ் வந்து நமக்கு தேவை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேர் இஸ் அ பேசிக் திங். ஸோ எல்லாருக்குமே ஆக்சஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ எல்லாருக்குமே கிடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளமே இல்லை, கரெக்ட். பட் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வி ஹவ் ஸோ மச் ஆஃப் பாப்புலேஷன். எல்லாருக்குமே ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு வந்து அவ்வளோ ரிசோர்ஸஸே கிடையாது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு ஜிஹெச் போய் பார்த்தா நமக்கு தெரியும், அந்த ஃபார்மசியில் அவ்வளோ 1000 பேர் க்யூ நிற்பாங்க. பிகாஸ் அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றதுக்காக. பட் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அது கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அப்புறம் வாங்க, இப்போ வாங்க, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. அங்கே நமக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்காது, ப்ராம்ப்டாக இருக்காது. பிகாஸ் அவங்கக்கிட்ட அவ்வளோ ரிசோர்ஸஸ் இல்லை. அதுதான் பாயிண்ட். நீங்கள் வந்து அவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. நம்ம ஊருக்கு வந்து எத்தனை ஊர்லேருந்து வராங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இல்லை. பிகாஸ் தட் இஸ் ஹவு த சிஸ்டம் இஸ். நம்மக்கிட்ட அவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுலாம் பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் காசஸ். ஓகே, அண்ட் climate சேஞ்ச், தட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் காஸ். ஓகேங்களா, நிறைய பேர்னால இப்போ பெரிய 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 இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. இப்போ டிசாஸ்டர்னு வந்தால் அதெல்லாம் சின்ன லெவலில் இருக்கிறதே இல்லை. இப்போலாம் எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்குது. வந்தால் போட்டு தாக்கிடுது, கரெக்ட். ஒரே ஒரு நாள் பெஞ்ச மழைக்கே ஒரு ஊரே காலி. சவுத்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தூத்துக்குடி அந்த சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு தான் பெஞ்ச மழை. அப்படி இருக்குது, வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ அவங்க எவ்வளோ அதில் எமோஷன் இருக்கும் அந்த வீடெல்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது we cannot handle this, and this is precisely what we are going to expect in the next few years. இதுதான் நடக்க போகுது. நத்திங் இஸ் கோயிங் டு கெட் பெட்டருங்க. நம்ம இப்போவே சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஸோ இனிமேல் வந்து அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படிலாம் நீங்கள் ரொம்பலாம் நம்பாதீங்க. climate change is gripping the world actually. எல்லா இடத்துலையுமே நமக்கு இவ்வளோ வருஷமாக, இவ்வளோ thousands and lakhs of years இப்படி தான் உலகம் சுழண்டுட்டுருக்கு. ஒரு ஏஜ் வந்துட்டு தான் இருக்குது, கரெக்ட். ஐஸ் ஏஜ், டார்க் ஏஜ் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம we will destroy and again we will grow further, கரெக்ட். இப்படி தான் சிஸ்டம் இருக்குது. பட் இப்போது வந்து நம்ம இன்னும் அந்த அக்ரவேட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பேஸை. ஸோ நம்ம இப்போ இருக்கிற பொல்யூஷனால் அது ஆல்ரெடி மாறிட்டு இருக்குது. அந்த மாற்றத்தை நீங்கள் இன்னும் ஸ்பீடாக பண்ண நம்ம இன்னும் ஏற்றி விட்டுட்ருக்கோம். அதனால் நமக்கு தான் ஆக்சுவல் டேமேஜ்ன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதனால தான் இப்போ எல்லா கவர்மெண்ட்ஸுமே டேமேஜ் கண்ட்ரோலில் இறங்கிட்டாங்க. நம்ம எஸ்டிஜி கோல் வச்சுருக்கோம், எல்லாருமே வந்து ரெனியூபிள் எனர்ஜி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாறிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் TN 2024 நடந்து முடிஞ்சிருக்கு 7th and 8th of January. அது இம்பார்ட்டன்ட் டாபிக்குங்க. இப்போ அடுத்த குரூப் 2 இன்டர்வியூ போகிறவங்களும் சரி, இன்டர்வியூ இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ அடுத்து குரூப் 1 இன்டர்வியூ போனாலும் சரி, இல்லாட்டி இந்த வருஷம் நடக்க போகிற குரூப் 1 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லா இடத்துலையுமே இதை பற்றி கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கே தெரியும், நீங்கள் அதை நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஐ பிலீவ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 pages நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. எல்லாமே நமக்கு பேப்பர்லேயே வருது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 6.64 lakh crores இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ 14 lakh people கிட்ட டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், 12 lakh கிட்ட இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்கே வந்து அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, நம்ம பார்த்தோம், கரெக்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம அங்கே இன்வெஸ்டர்ஸே நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 30 நாடுலேருந்து வந்திருந்தாங்க. நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. டாட்டாலேருந்து அம்பானி அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓலா எனர்ஜியோட சேர்பர்சன் அவர் வந்திருந்தார். பெகட்ரான், ஜாப்பனீஸ் ஃபர்ம்ஸ், அதுக்கப்புறம் வின்ஃபாஸ்ட் அவங்க புதிய ஒரு EV மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறாங்க தூத்துக்குடியில், அவங்க வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பேசினதெல்லாம் வேணாம், பட் அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நமக்கு வேணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா climate சேஞ்ச் ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இந்த ரூரல் ஏரியாஸ்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ரீசன். இவங்கெல்லாம் அங்கே, நீங்கள்லாம் இங்கே, இதெல்லாம் ஏன் தான் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க? we really don't understand. we need to just evolve and we need to keep up with the pace. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, இன்னும் இதெல்லாம் வந்து தேவையே இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிறைய கான்ஃப்ளிக்ட் ஒரு பெரிய ரீசன் ஃபார் பாவர்ட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பெரிய பெரிய வாரில் அஃபெக்ட் ஆகிறவங்க அப்படியே விட்டுட்டு உயிர் பிழைச்சா போதும்னு ஓடிடுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ரீசன்.
அண்ட் corruption is another important reason for poverty. ஸோ அவங்களால நினச்சா கூட மேலே வர முடியல, அவங்கள வந்து அப்படியே அடக்கி வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பேசிக் காசஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ இதனால் வர கான்சிக்வன்சஸ் என்ன விளைவுகள். ஓகே ஓகே ஸோ நீங்கள் வறுமையிலே இருக்கீங்க, உங்களோட அது ரொம்ப ஜெனரேஷன்ஸாக நீங்கள் அப்படியே இருக்கீங்க, அதே நிலைமையிலே இருக்கீங்கன்னா அதனால உங்களோட விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் நீங்கள் அதே லெவல்லே இருப்பீங்க. தெர் இஸ் நோ என்ன சொல்கிறது, ஒரு டெவலப்மெண்ட்டுன்னே இல்லை, ஒரு இவால்விங்கே இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் முன்னாடி அவங்க என்ன வீட்டில் இருந்தாங்களோ அதே வீட்டிலே இருக்காங்க, அப்படியே இருக்காங்க, இன்னும் வந்து எதுவுமே மாறவே இல்லை. அவங்க இன்னும் ஏதோ வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பட் there is no development. அப்படின்னா தென் வாட் இஸ் த ரீசனுங்க? நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம்? நம்ம நல்லா சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சு நம்ம வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஓகே நம்ம கிட்ட இது இருக்குது, ஸோ நாளைக்கே ஒரு நல்ல வீடு வாங்கணும். இப்போ நம்மலாம் அப்படி தானே யோசிக்கிறோம். ஓகே நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு நல்ல கார் ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று போட்டு வைக்கணும், ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எதுனா மீந்துச்சுன்னா நம்ம இது டூரிசம், என்ஜாய்மெண்ட், அதெல்லாம் நம்ம வந்து ரெக்ரியேஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து டெவலப் ஆவீங்க. அப்படி டெவலப் ஆகலை, இதுக்கெல்லாம் முதல் பணம் வேணும். பணமே இல்லைன்னா எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதே லெவல்லே இருக்கீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க போகுது, நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்க போகுது, உங்களால் படிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது, தேர் வில் பி ட்ராப் அவுட்ஸ் தேர். அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படிப்பே இல்லை, படிப்பு இல்லை, உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா நீங்களாம் வந்து சோஷியலி நீங்கள் எக்ஸ்க்ளூட் ஆகிடுவீங்க. சோஷியலி யார் எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்களோ அவங்க தான் பெரிய பெரிய க்ரைம்ஸ் பண்ணுறதுல மாஸ்டர் மைண்டாக இருக்க போகிறாங்க. கரெக்ட். அவங்க சொசைட்டிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க சிம்பிள், அவங்க பாட்டுன்னு வருவாங்க, ஸ்கூல் போவாங்க, காலேஜ் போவாங்க, வேலைக்கு போவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, திருப்பி அவங்க குழந்தைங்கள படிக்க வைப்பாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க. அது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளில் அவங்க பாட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. தட் இஸ் we are destined. கரெக்ட். நம்ம இப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். பட் இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. நடுவில் எங்கேயோ பிரேக் ஆகிட்டீங்க, ஸ்கூல் போகிறது நின்றுட்டீங்க, காலேஜ்க்கு உங்களால் போக முடியல, காலேஜ்க்கு போனால் தான் வேலை கிடைக்கும், ஸோ வேலையும் கிடைக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படியோ உங்களுக்கு சர்வைவலுக்கு பணம் வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சின்ன சின்னதாக க்ரைம் பண்ணுவீங்க. சின்னதெல்லாம் போருப்பா, நம்ம பெருசாக வேறு லெவலில் பண்ணலான்னு இன்னும் பெருசாக எதாவது பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்றைக்கா ஒரு நாள் யூ வில் பி இம்ப்ரெசன்ட். ஸோ உங்கள் லைஃபே போயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்களே, இதுதான் பேசிக் திங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு இடத்துல அது எங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்கள் லைஃபே அப்படியே டீவியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு பாவர்ட்டி ஒரு பெரிய ரீசன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆப்ஸ்ட்ராக்ஷன் டு எக்கனாமிக் க்ரோத். நான் சொன்னேன்ல, ஸோ எங்கன்னா நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டிங்கன்னா உங்களோட எக்கனாமிக் க்ரோத்தை அது அப்படியே நிறுத்திடும். ஸோ அது உங்கள் க்ரோத் மட்டும் இல்லை, உங்களோட ஊரோட க்ரோத், உங்கள் நாட்டோட க்ரோத் எல்லாத்தையுமே வந்து இது அஃபெக்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதையும் தாண்டி இன்னும் நிறைய கான்சிக்வன்சஸ் ஆஃப் பாவர்ட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.